வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம். பெண் சக்தி. இந்த பெண் சக்தியில் நம்ம என்ன இந்த வாரம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கான சக்தி எவ்வளோ சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கே புரிஞ்சுக்கவே முடியல. நிறைய டைம் நம்ம நிறைய காம்ப்ரமைஸ்குள்ளே போகிறோம். பெண்கள் இதுக்கு தான் லைக்கு, பெண்கள் இப்படி தான் இருக்கணும், பெண்ணாக இருந்தால் புரிஞ்சுக்கணும், பெண்ணாக இருந்தால் ஒரு வழியை அவங்க தாங்கணும், ஒரு பெண்களுக்கு எதாக இருந்தாலும் அவங்க சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் இதுக்கு எதா இருந்தாலும் தாங்கணும். ஆனால் அதுக்கான மரியாதை நமக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போது நமக்கு கிடைக்கிற மரியாதையை நம்ம எங்கேருந்து வாங்க முடியும்? யார்கிட்ட போய் கேட்க முடியும்? கேட்டால் கொடுத்துருவாங்களா? அப்போது பெஸ்ட் வே என்ன தெரியுமா? நம்ம மாற்றத்தை நமக்குள்ளே என்னைக்கு ஏற்படுத்துகிறோமோ அன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கவங்க மாற ஆரம்பிச்சிருவாங்க. மாற்றத்தை நமக்குள்ள பண்ணாமல் நம்ம சுற்றி இருக்கவங்க மாறணும்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்கள், அங்கே தான் பெரிய பிரச்சனையே இருக்குது. ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, ரொம்ப மனசு உடஞ்சி போய் ரொம்ப கஷ்டத்துலேயே இருந்தாங்க. ஆனால் அவங்க என்னன்னு என்கிட்ட சொல்லலை. ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று அவங்கள உறுத்திக்கிட்டே இருக்கு. அவங்க நல்ல பொசிஷனில் இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் மனசுக்குள்ள ஒரு திருப்தி இல்லை. அப்போது எனக்கு என்ன அவங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள சின்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன்னா, இந்த பெண்களோட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம நம்மளோட சந்தோஷம் முழுக்க கணவனை நம்பி தான் இருக்கிறோம், கணவனால தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்கள். அங்கே தான் பெரிய பிரச்சனையே இருக்குது. முதல்லாம் ஒருத்தர் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பூவும் பொட்டெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அது பெரிய ஒரு செரமனி பண்ணுவாங்க. வலையெல்லாம் உடைப்பாங்க, பூவை வச்சு பிடுங்குவாங்க, தாலியை கழட்டுவாங்க, என்னென்னமோ பண்ணிவிட்டு அப்புறம் முக்கால்வாசி என்னோடய அம்மாயெல்லாம் வெள்ளை சாரி தான் கட்டியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாறிச்சு, வெள்ளை சாரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கலர் சாரி கொடுக்க ஆரம்பித்தாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புரட்சி பண்ணி இந்த தாலி எடுக்கிறது, இந்த பூவை பிக்கிறது, இதெல்லாம் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டோம். எங்கள் பங்காளிக்கெலாம் கோவம். ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுவோம். நாங்கள் சொல்லிட்டோம், எதாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் வீட்டில் இதெல்லாம் யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டோம். அப்போ தாலினாலும் கழட்டுங்க, தாலி கழட்ட மாட்டாங்க. நாங்கள் ரொம்ப தீர்க்கமாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம். ஏன் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா, இப்போது கல்யாணம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு நம்ம ஹஸ்பண்ட் கிட்டேருந்து என்ன கிடைச்சிது? நம்மளோட தாலி தான் கிடைச்சிது. தாலி போட்டால் தானே அந்த செரமனி நிறைவேறுது. தாலி மோதிரம் மாற்றினாலோ தாலியை போட்டால் தானே இது இவங்க மேரிடுன்னு சொல்லி அங்கீகரிக்கிறாங்க. அப்போது ஹஸ்பண்ட் இறந்துட்டா அந்த தாலியை கழட்டிட்டோம்னா அந்த அங்கீகாரம் போயிடுமா? ஹஸ்பண்டு தான் இல்லை, ஆனால் மித்த விஷயங்கள் நம்ம மேரிடு, நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டோம், இந்த ஃபேமிலியோட மருமக, இந்த ஃபேமிலியோட இந்த குழந்தையோட அம்மா, எல்லாம் எதுவுமே மாறலையே. ஹஸ்பண்ட் கூட இல்லைங்கிற விஷயம் மட்டும்தானே மாறிடுச்சு. அப்போ நமக்கு ஏன் இந்த பனிஷ்மெண்ட்டு? இதில் எங்கள் அத்தை தான் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு கிஃப்ட் நம்ம ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கிடைச்ச நம்மளோட தாலி தான், அந்த தாலி எதுக்கு விடணும் அப்படின்னு கேட்டாங்க. இது எனக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே இந்த விஷயம் என்னோடய மைண்டில் ஸ்பார்க் வந்துச்சு. உண்மை அது தானே. நம்ம ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா எதுக்கு நம்ம தாலியை கழட்டணும், எதுக்கு நம்ம பூவை எடுக்கணும், எதுக்கு நம்ம பொட்டை ரிமூவ் பண்ணணும்? நம்ம இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆக்சுவலி இது எதுக்குன்னா, சொசைட்டியில் இவங்க ஒரு விடோன்னு காமிக்கிறதுக்கான அடையாளங்கள் இதெல்லாம். ஓகே, அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு எந்த ஆசாபாசம் இருக்கக்கூடாது, இவங்க இதுக்கு தான் இவங்க ஷீஸ் ரெஸ்டைன் ஃப்ரம் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணாங்க. ஆனால் இந்த காலத்தில் அதுவே நிறைய பெண்களுக்கு என்னாச்சு, அதுவே சேஃப்டி இல்லாமல் போச்சு. யாரெல்லாம் வெள்ளை சேரை கட்டியிருந்தாங்களோ, யாரெல்லாம் பொட்டு வைக்காமல் இருந்தாங்களோ, யாரெல்லாம் தாலி போடாமல் இருந்தாங்களோ, அவங்களெல்லாம் ஆண்கள் ஓகே இவங்க ஃப்ரீயாக தானே இருக்காங்க, இவங்களை நம்ம அப்ரோச் பண்ணலான்னு சொல்லி வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி போடுறதே சேஃப்டி இல்லாமல் அதே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாயிடுச்சு. அதுக்கப்புறம் காலம் மாறி மாறி இப்போ சிலவங்க மேரிடு இல்லையா, ஹஸ்பண்ட் இருக்காங்களா இல்லையான்னு கேட்காத நிலைமைக்கு வந்துட்டோம். நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது ஹஸ்பண்டை சார்ந்து தான் நம்ம இருக்கோம், ஹஸ்பண்டோட வாழ்க்கையை சார்ந்து தான் நம்ம இருக்கோம். ஓகே, ரெண்டு பேரும் பரஸ்பரமாக இருக்கோம். ஆனால் ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் ரொம்ப வருத்தப்படுறோம். அஃப்கோர்ஸ் மிஸ்ஸிங் இருக்கும், அவங்க கூட இந்த தருணத்தை மிஸ் பண்ணணும், அதெல்லாம் ஓகே. ஆனால் நம்மளோட சந்தோஷம் நம்மளோடதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் லேடிஸ் புரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம பிறக்கும்போது தனியாக பிறக்கிறோமோ, எப்படி நம்ம இறக்கும்போது தனியாக இருக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது அது நம்மளோட ஓன் செல்ஃபாக இருக்கணும்.
ஹஸ்பண்ட் இருந்தால் ஹாப்பி, சில்ட்ரன் இருந்தால் ஹாப்பி. ஹாப்பி யாராக இருக்கோ, யார் இந்த சந்தோஷத்தை கொடுக்கறது? அவங்க நாள் சந்தோஷத்தில் அவங்களோடு இருக்கும்போது நம்ம சந்தோஷப்படுற பாருங்க. இது நம்மளோட சந்தோஷத்தை ஓன் பண்ணணும். அந்த சந்தோஷம் என்னால் வந்தது நம்ம என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு தான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். டெய்லி நம்ம என்ன பண்ணோம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. 24 மணி நேரமும் குடும்பத்துக்கு உழைக்காதீங்க. இது உங்களுக்கே நீங்கள் கொடுக்குற பனிஷ்மெண்ட், உங்களுக்கே புரியாத்தனம். நீங்கள் இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு தப்பான பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் 24 மணி நேரம் உங்கள் குடும்பத்துக்கு நேரத்தை செலவு பண்ணிவிட்டு நீங்கள் படுத்து தூங்கும்போது ஏன் நீங்கள் நிம்மதியாக தூங்கலை தெரியுமா? உங்களுக்குள்ளே தெரியும் நீங்கள் ஏதோ ஒன்று தப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க. அது என்ன பண்ணுறீங்கன்னு புரியாமல் அதை வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்குன்னு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் மினிமம் 4 மணி நேரம் நீங்கள் உங்களுக்குன்னு ஒதுக்கணும். ஒன்று நீங்கள் தூங்கிறது, நீங்கள் கைவலிக்குன்னு படுக்கிறது அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஃபார் யுவர் ஓன் செல்ஃப் நீங்கள் அட்லீஸ்ட் 4 மணி நேரம் ஒதுக்கி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும், அந்த டேலண்ட்டை பர்சியூ பண்ணுங்கள். நீங்கள் இதை வியாபாரமாக பண்ணணுமா, வெளியில் போகணுமா, அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஓகே, உங்களுக்கு ஒரு கோலம் போடணுமா, அந்த கோலத்தை நீங்கள் போடுங்க, அதை போட்டு ரசிங்க. இட்ஸ் அ தெரப்பி. கோலம் போடுறது, ஒரு ஆர்ட் வரைகிறது, ஒரு பூ கட்டுறது, நீங்கள் வீடை போய் க்ளீன் பண்ணுறீங்க பாருங்கள், அது சிலவங்களுக்கு தான் தெரப்பி, ஆனால் நிறைய பேருக்கு பனிஷ்மெண்ட். ஸோ உங்களுக்கு தெரப்பட்டிக்காக இருக்கும், அது பண்ணால் அப்படியே பிளிஸ்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். அந்த வேலைகளை அந்த 4 மணி நேரத்தில் பண்ணுங்க. இல்லை எனக்கு எதுவுமே பண்ண வேணாம், நான் சும்மா தரையில் அப்படியே கை கால் நீட்டு அப்படியே படுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பண்ணுங்க. யாருக்குமே பயப்படாதீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கேன்னு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட சந்தோஷத்தை நீங்களே பண்ணுறீங்க இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நிறையா பெண்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒரு கிச்சனில் போய் செய்யும் போது ஒரு சட்டியை தூக்குறோம், ஒரு குக்கரில் நிறையா பேர் நீங்கள் போய் பாருங்கள், முக்கால்வாசி நம்ம ஊர் பெண்களுக்கு கையில் காயம் இருக்கும். என்னென்னா சட்டி சுட்ட காயம் இருக்கும். எல்லாருமே அந்த தழும்போடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது சட்டி சுட்டோன்னே நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ வலிக்கும், வலிச்சோடனே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல ஒரு தண்ணியை போடுறோம், ஒரு ஐஸ் கட்டியை வைக்கிறோம், இல்லை ஒரு மருந்தை போட்டுட்டு அந்த வேலையை நம்ம நிறுத்துகிறோமா? என்றைக்காவது லீவ் போட்டிருக்கோமா? நம்ம திருப்பி அந்த வேலையை கன்டினியூ தான் பண்ணிகிட்ருப்போம். ஒரு கத்தியில் கையை வெட்டிப்போம், கையிலேருந்து அப்படி ரத்தம் ஒழுகும், நம்ம என்ன பண்ணுறோம், டைட்டாக பிடிச்சிப்போம், இல்லை ஒரு துணியை சுற்றிட்டு நான் நிறைய டைம் கையை விரல் இப்படி வச்சுக்கிட்டே நான் கட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ ரத்தம் சாப்பாடில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், சர்க்கரையை வச்சு திருப்பி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ரத்த ஃப்ளோவை நிறுத்திட்டு அந்த வேலையை கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம கையை வெட்டிட்டோன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இல்லாட்டி அதை அப்படியே விட்டுருவோம், அது அப்படியே ஆறி போயிடும். நல்லா என்னாகும், 2 நாள் அந்த இடத்துல படும்போதில் எரியும். எரிச்சல்லே நம்ம பண்ணிகிட்ருப்போம். அப்போ என்ன தெரியுமா, அந்த எரிச்சலில் பண்ணும்போது வலிக்கும். நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னா, ஐயோ நம்ம பண்ணால் பையனுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்குமே, ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்குமே சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சிட்ருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை பார்த்து பாவம் பண்ணுறோம். ஆனால் நம்ம இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம், இந்த சூழ்நிலை மாட்டிட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம கையை வெட்டிட்டு சமைக்கும் போது கையை வெட்டினா சமைக்கிறது நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு அந்த இதை சரி பண்ணணும். சரி பண்ணிவிட்டு 2 நாள் சொல்லணும், என்னால் வீட்டில் இந்தந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியாது, செஞ்சால் கை எரியுது, எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்களாம் அந்த இடத்துல இறக்குங்க. அவங்கள செய்ய சொல்லுங்கள். செய்ய சொல்லாமல் திருப்பி உங்களை வருத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பெண் சக்தி வெளியவே வராது, உங்களை அடிமை புத்தி தான் வரும். உங்களுக்கு அடிமை புத்தி இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கும் இதை தான் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. இப்போ இதே ஒரு பையன் ஹெல்ப் பண்ணுறான் கிச்சனில், கையை வெட்டிக்கிட்டான் அப்படின்னா, ஐயோ கையை வெட்டிட்டா நான் கட்டுப்போட்டு 2 நாள் வெளியில் இருப்பான், கிச்சனுக்குள்ளேயே வரமாட்டான். ஏன் பெண்கள் மட்டும் செய்யணும்? அப்போது பையன் செய்யலைன்னா பெண்களும் செய்யக்கூடாது. நீங்கள் அந்த டைம் ஐயோ நான் இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கார் சாப்பாடு இல்லாமல் இருப்பாரேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதில் ஒரு கதை இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. அந்த மனைவி எல்லாமே நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த மனைவி இறந்துடுறாங்க உடம்பு சரியாமல். அப்போது இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரே ஐயோ இவன் எப்படி இருக்க போகிறான், அவங்க அந்த லேடி அவங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்களே, 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களே, என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போய் சஜஸ்ட் பண்ணுறாங்க. தம்பி நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோப்பா, நீ இப்படியே உனக்கு வயசு சின்ன வயசு, நீ எப்படி இப்படியே இருக்க போகிற அப்படின்னோடனே,
கல்யாணமா அதெல்லாம் தேவையில்லை, நான் வந்து எல்லாம் சமாளிச்சுக்குவேன், எங்கள் அம்மா அப்பா பார்த்துக்கிறதுக்கு நான் ஆள் போட்டுட்டேன், சமைக்கிறதுக்கு ஆள் போட்டுட்டேன், அது வேலை அந்த நடந்திருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணலை. அவள் இல்லாத போது அவள் வந்து ஒரே ஆள் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ வந்து அவள் ஒரே ஆள் பண்ண வேலையை நான் 3 பேருக்கு வந்து பிரித்து கொடுத்துட்டேன், 3 ஆள் போட்டுட்டேன், அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னாங்க. இதாங்க உலகம், இதாங்க உண்மை. நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க 3 வேளை சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க, அவங்களுக்கு நடக்க வேண்டியது நடந்திருக்கும். மேபி டிஃப்ரென்ஸ் அதான் சொல்கிறேன், ஒரு ஆள் பண்ண வேலையை இப்போ 3 பேருக்கு பிரித்து கொடுத்து அவங்களுக்கு எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இல்லைன்னா குடும்பமே இல்லை, நான் இல்லைன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க, யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேவையில்லாமல் சில விஷயங்கள் நம்மளே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம தலையில் நம்மளே மண்ணை வாரி போட்டுட்டு நம்மளே தீயை வாரி போட்டுட்டு நம்ம வந்து இதுதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அடிபட்டுருச்சு, உங்களுக்கு ஒரு இது அப்படின்னா தயவுசெய்து அன்றைக்கி லீவ் எடுங்க. 2 நாள் பாத்திரம் விளக்குனா எரியுதா, அந்த பாத்திரம் விளக்காதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற மனுஷங்களை சொல்லிக் கொடுங்க. ஓகே, தயவுசெய்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா ஒரு மேபி 6 months, மேபி 1 yearல உங்களுக்கு அந்த பெண் விடுதலை, அந்த பெண் சக்தி உங்களுக்கு உணர ஆரம்பிக்கும். ஓகேயா? ஸோ தாட் ஃபார் த டே. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ உங்களுக்கு ஏதாவது கதை இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கதையும் நான் வேறு மாதிரி சொல்கிறேன். ஓகேயா?